So the next topic வந்து electronics நமக்கு electronics modern electronics மாடர்ன்னா எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஓல்டு எலக்ட்ரானிக்ஸ் என்னெல்லாம் இருந்தது எப்படி இருந்ததுன்னு தெரியாது. இட் இஸ் மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் சொல்றத விட என்ன சொல்லணும், செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லலாம். So the basic material used for the electronic devices nowadays is the semiconductor. Semiconductor பத்தி நம்ம கொஞ்சம் இந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போது கொஞ்சம் பார்த்தோம், பிரீஃபாக தான் பார்த்தோம். ஏன் செமிகண்டக்டர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம்னா பார்க்கலாம். முதல்ல நமக்கு கண்டக்டர் இன்சுலேட்டர் அப்படின்னு ரெண்டு டிஃபரெண்ட் ஆப்போசிட் இல்லையா. இட் இஸ் a conductor is a good conductor of electricity. இங்க கண்டக்டர் நம்ம சொல்றது கரண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆல்சோ இட்ஸ் a good conductor of heat generally. So whatever that conducts heat also a good conductor of electricity னு ஒரு லாலாம் இருக்கு. ஒயிட் மேன் ஃப்ரான்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பத்தி இப்போ வரி பண்ண வேண்டாம். கண்டக்டர் நமக்கு சொல்றது we are going to take upon the current conducting property பத்தி. Insulator is a very bad conductor னு சொல்றத விட insulator is a good word. Dielectric அப்படின்னு நம்ம வந்து படிச்சோம் எலக்ட்ரிசிட்டியில, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. ஸோ dielectric is a insulator, is an insulator, not a conductor. Usually the insulator வேர்டு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியில வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், பிசிக்ஸ் யூஸ் பண்றது. அதே எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்றது டயலக்ட்ரிக் என்ற வார்த்தை. ஸோ டயலக்ட்ரிக் இஸ் நத்திங் பட் அன் இன்சுலேட்டர். ஸோ கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் தான் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. சரி, சம்திங் கால்டு செமிகண்டக்டர் அப்படிங்கிறது தெரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, ஐடியா ஃபார்ம் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. பட் செமிகண்டக்டர் தான் ஏன் நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸாக நம்ம யூஸ் பண்றோம். ஒய் நாட் கண்டக்டர், நமக்கு கண்டக்ட் பண்றதுக்கு தானே வேணும், கரண்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே. அப்படி ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. கரண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் கண்டக்ட் பண்ணணும். பட் the conducting of current, we should have a control over the conducting of current. Control over the current conducting property அப்படின்னு இருந்தாதான் முடியும். That is, கண்ட்ரோல்னா என்ன, நம்ம சொல்லும் போது வேணுங்கிற போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எவ்வளவு நேரத்துக்கு வேணும் அப்படிங்கிறது டிசைட் பண்றதும் அதுக்கு நம்ம சொல்றதுதான் கண்ட்ரோல்ன்றது. ஸோ இந்த கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதோடைய கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது கண்டக்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, மெட்டல்ஸ் இல்லையா. மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ மெட்டல்ஸ்க்கெல்லாம் நம்ம அண்ட் செமி மெட்டல்ஸ் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, நம்ம அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ மெட்டல்ஸ் இஸ் a குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸ்க்கு இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிறது முடியாது. அப்புறம் நமக்கு வேணுங்கிற போது ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறதுலாம் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த கண்ட்ரோல் இஸ் வெரி டிஃபிகல்ட். இன்சுலேட்டர் பத்தி கேட்க வேண்டாம், ஒர்த்தே இல்லை. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் நெவர் கோயிங் டு கண்டக்ட் கரண்ட். அப்போ இன்டர்மீடியரியா ஒரு சப்ஸ்டன்ஸ் வேர் தி சப்ஸ்டன்ஸ் ஹஸ் காட் அ கண்டக்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டிவிட்டி அப்படி நம்ம படிச்சோம் இல்லையா. இதனுடைய ரெசிப்ரோக்கல், கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். கண்டக்டிவிட்டினா இட்ஸ் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியை பத்தி சொல்றது. ரெசிஸ்டிவிட்டினா கரண்ட் வந்து தடை பண்றதை பத்தி சொல்றது இல்லையா. இது யார் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம். ரோ இஸ் தி ரெசிஸ்டிவிட்டி சிம்பல், சிக்மா இஸ் கண்டக்டிவிட்டி சிம்பல். ஸோ இதான் ஒன்றத்தை பத்தி சொன்னா போறோம். கண்டக்டர் வில் ஹாவ் எ வெரி ஹை கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10 power 6, 10 power 10, 10 power 12 ஓம் மீட்டர் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆர் ஓம் சென்டிமீட்டர்லயும் வச்சுக்கலாம். ஓம் சென்டிமீட்டர் ஆர் ஓம் மீட்டர் இஸ் தி யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியா கண்டக்டிவிட்டியா அது பார்க்கணும் இல்லையா. ஸோ நீங்க ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டியில மறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஒரு முக்கியமான ரிலேஷன் எழுதுறேன், அதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். தி கரண்ட் டென்சிட்டி in a conductor when applied with a field is proportional to the field with a proportionality constant called conductivity. புரியுறதா? இதுதான் நம்ம படிச்சோம். கண்டக்டர் பத்தி படிக்கும் பொழுது எலக்ட்ரிசிட்டியில
conductivity definition வரும்பொழுது current density through the conductor is directly proportional to applied electric field, proportionality constant is the conductivity ன்னு பார்த்தோம். ஸோ இதுல இருந்து கூட நம்ம அந்த யூனிட் கண்டுபிடிக்கிறத பத்தி திருப்பி நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஓம் மீட்டர் வருமா, இதுக்கா அதுக்கா அப்படிங்கிறது. ஸோ லெட் அஸ் அனலைஸ் திஸ் ரிலேஷன். இது கரண்ட் டென்சிட்டின்னு சொன்னேன். கரண்ட் டென்சிட்டினா ஆம்பியர் பர் ஏரியா, that is called current density. ஆம்பியர் அப்போ மீட்டர் பவர் -2. இதுக்கு யூனிட் நமக்கு தெரியலன்னு எடுத்துக்கலாம், சிக்மாக்கு தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ன, வோல்ட் பர் மீட்டர்னு ஒரு யூனிட் தான் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா. பொட்டன்ஷியல் வந்தோடனே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல சொன்ன அந்த யூனிட் எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம மோஸ்ட் யூஸ்ஃபுல் யூனிட். ஸோ ஐ வாண்ட் த யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி. யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் therefore என்னது, a by v மீட்டர் -1, இங்க மீட்டர் பவர் -2 இல்லையா. அப்போ ஒரு மீட்டர் பவர் -1 பாக்கி இருக்கும். தெரியுறதா இதுல இருந்து? what is a by v? by Ohm's law, voltage by current is resistance இல்லையா. அப்போ a by v is 1 over resistance. அப்போ resistance power -1, மீட்டர் பவர் -1. ஸோ கண்டக்டிவிட்டி அப்படின்னு படிக்கும் பொழுது யூனிட் என்ன, ஓம் பவர் -1, மீட்டர் பவர் -1. எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுதா? ரொம்ப சிம்பிள். இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு கண்டுபிடிக்கிறதா. சப்போஸ் மறந்து போச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா சொல்றேன் நான், ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. ஸோ தி யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். எப்படி வந்து தெரிஞ்சுதா? இது ஓம் இன்வர்ஸ். இது பை ஓம்ஸ் லா. வோல்டேஜ் பை கரண்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. V is equal to IR ஞாபகம் இருக்கா. ஸோ V by I is R னா அப்போ உல்டா, that is the reverse, in a reciprocal is that, right? So I am talking about the conductivity of metals is very high, therefore the resistivity will be reciprocal. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓம் சென்டிமீட்டர்ல, ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ்லையும் கொடுப்பாங்க நிறைய புக்கில், நம்ம மீட்டர் இன்வர்ஸ்லையும் வச்சுக்கலாம். நான் ஒரு ரேஞ்சு தான் எழுதுறேன், எக்ஸாக்ட் வேல்யூஸ்லாம் எழுதலை, ரேஞ்சு சொல்கிறேன். சேம் வே when you go to the insulator, the conductivity is very very small, it will be அந்த -10 இப்படி இருக்கும். 10 power +10 அங்கே -10க்குன்னு ஒரு ரேஞ்சு சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன், எக்ஸாக்ட் வேல்யூ எதுவுமே நான் சொல்லலை. ஸோ இன்டர்மீடியரியா இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 power -2 இருந்து 10 power 4. ஓகே, எனிதிங் above 10 power 6 is conductor. ஸோ 10 power 4 வரைக்கும் 10 power -2 இருந்து -3 போச்சுன்னா அது இன்சுலேட்டர் நம்ம அடிச்சு விட்டுறலாம். புரியுறதா? ஸோ இது இன்டர்மீடியரியா சில சப்ஸ்டன்சஸ் இருக்கு. இன்டர்மீடியரின்னு கண்டக்டிவிட்டியோ அல்லது ரெசிஸ்டிவிட்டியோ, கண்டக்டிவிட்டி வேல்யூ எழுதியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியரி வேல்யூஸ் இதுதான் நம்ம அங்கே பார்க்கும்பொழுது, இந்த இன்டர்மீடியரி வேல்யூஸை எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்பொழுது நம்ம முக்கியமாக சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் அப்படின்னு இந்த 4th குரூப் சப்ஸ்டன்சஸ், 4th குரூப் எலிமெண்ட்ஸ்ல இது வரும். கார்பன் ஃபர்ஸ்ட், கார்பனு 10 பவர் என்ன இருக்கும், அவருடைய கண்டக்டிவிட்டி வந்து 10 power 4 கிட்ட இருக்கும் கார்பனுக்கு. ஸோ அது கீழே அப்படியே சிலிக்கான், ஜெர்மானியம் அந்த 4th குரூப்ல வரும்பொழுது அதனுடைய கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ தட் இன்சுலேட்டர், கார்பன் இஸ் சார்ட் ஆஃப் இன்சுலேட்டர் பக்கத்தில் இருக்கு. ஸோ இது சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் வில் ஹாவ் தி இன்டர்மீடியட் கண்டக்டிங் property which is of the order of about 10 power -2, 10 power 1, 10 power 0 na 1. So in the range la irukum conductivity, that is intermediary between conductors which are metals, insulators which are dielectrics. So நம்ம silicon germanium கண்டுபிடிக்கும் போது இதோட கண்டக்டிவிட்டி இது மாதிரி இருக்கிறது மட்டும் பார்த்தது இல்லாம we can have a control over the conducting properties அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. கண்ட்ரோல் ஓவர்னா என்ன அர்த்தம், பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, பியூர் எலிமெண்ட்ஸுங்கிறது கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது அல்லது ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வெரி 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 டிஃபிகல்ட். பியூருங்கிறது ரொம்ப கஷ்டம், பண்ண முடியும், அதுவும் கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல பண்ணணும். நம்ம இதெல்லாம் வந்து நான் சும்மா ஒரு அமார்ஃபஸ் இல்லை சொல்லலை, கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல பியூரா நம்ம வந்து ஃபார்ம் பண்றது இன்னும் ரொம்ப கஷ்டம் இருக்கும். கிறிஸ்டல் growthன்னு ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. ஸோ when you want to grow a crystal of sodium, potassium which are all metals, இது silicon, germanium which are all semiconductors, இந்த crystalline formula pure formula பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் we have
evolved with the technology and therefore the science and technology of crystal growth எல்லாம் ஹெல்ப் பண்றது. இருந்தாலும் பியூர் வரும்பொழுது தான் இதனுடைய நம்ம ரெசிஸ்டிவிட்டி எல்லாம் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பியூர் சப்ஸ்டன்சஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். பியூர் மெட்டலுக்கு வந்து இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணாலும் அதனுடைய கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிலாம் பெருசாக மாறுறதில்லை. இந்த கண்ட்ரோலை பற்றி சொல்லும்போது நான் சொல்றேன் இப்போ. ஸோ ஐ கேன் ஹேவ் சம் இம்பியூரிட்டிஸ் ஆடட் டு திஸ். இது டெலிபரேட்டா நான் சொல்றது, நான் புரியுதா? ஓரளவுக்கு நல்ல பியூர் சப்ஸ்டன்ஸ் நான் எடுத்துட்டு டெலிபரேட்டா ஐ ஆட் இம்பியூரிட்டிஸ். அப்போ இந்த கண்ட்ரோல்ங்கிறது கிடைக்கிறது. எவ்வளவு கரண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் என்னங்கிறத ஐடியா கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது நான் ஐ எம் யூசிங் தி ஐடியா ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டிஸ் டு த கிறிஸ்டல்ஸ் when they are grown and their conducting property can be adjusted. அதுதான் நான் கண்ட்ரோல்னு சொல்றது. அது மெட்டல்ஸ்க்கு பண்ண முடியறது இல்ல, செமிகண்டக்டர்ஸ்ல நம்ம பண்ண முடியறது. so that is why semiconductors are used for the purpose of electronic devices. பேசிக்கா இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிறோம். they belong to the fourth group இனிஷியலா கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் காம்பவுண்ட், இதெல்லாம் இது பேர் எலிமெண்டல் செமிகண்டக்டர்னு பேர். இதுக்கு எலிமெண்டல் அப்படின்னா எலிமெண்ட்ஸாவே செமிகண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கப்புறம் குயிக்காவே ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாங்க, காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் பத்தி கண்டுபிடிச்சாங்க. காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ்னா இது ஃபோர்த் குரூப்பா இருக்கா, அப்போ இது தேர்ட் குரூப் மெட்டல் ஒன்னு எடுத்துக்கலாம், ஃபிஃப்த் குரூப் மெட்டல் ஒன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஸ்டாய்கியோமெட்ரிக் ரேஷியோ 1:1, ஸ்டாய்கியோமெட்ரிக்னா சரி 1:1, இதுல இருந்து ஒரு மெட்டல் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் இண்டியம், அல்லது சரி இது ஃபேமஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், கேலியம் பிலாங் டு தி தேர்ட் குரூப். ஃபிஃப்த் குரூப்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், ஆர்சனிக். ஸோ கேலியம் ஆர்சனைடு ஃபர்ஸ்ட் இமீடியட்டா பண்ணினாங்க. இதை பத்தி யோசிச்சாங்க, என்னது தேர்ட் குரூப் மெட்டல் ஒன்று எடுத்துக்கிறது, ஃபிஃப்த் குரூப் ஒன்று மெட்டல் எடுத்துக்கிறது, அது ரெண்டு 1:1 ரேஷியோல நம்ம கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணா அதனுடைய பிஹேவியர் இந்த ஃபோர்த் குரூப் மெட்டல் எலிமெண்ட் மாதிரி இருக்குமா, ஃபோர்த் குரூப் எலிமெண்ட் மாதிரி இருக்குமா இருந்தது. ஸோ the gallium arsenide which was originally grown as a crystal showed semiconducting property. So 3-5 semiconductors, they are called a new type of semiconductor formed called compound semiconductors. இதுக்கு பேர் 3-5 group elements வச்சு பண்றதால 3-5 semiconductors. இதுலயே நிறைய வந்தாச்சு. இப்போ இண்டியம் எடுத்துக்கலாம் கேலியத்துக்கு பதிலா, அப்புறம் இண்டியம் இதுல வந்து இந்த ஏஎஸ்க்கு பதிலாக என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஆன்டிமனி எடுத்துக்கலாம், முக்கியமானது இன்னொன்று. ஸோ அதே மாதிரி ஆன்சனிக்கும் ஆன்டிமனியும் மாற்றி மாற்றி நிறைய யூஸ் பண்ணுறோம். பாஸ்பரஸும் ஃபிஃப்த் குரூப்ல பாஸ்பரஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ கேலியம் பாஸ்பைடு, இண்டியம் பாஸ்பைடு, இண்டியம் ஆன்டிமனைடு, இண்டியம் ஆர்சினைடு, இது கேலியம் ஆர்சினைடு. வெரைட்டி ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் வேர் ஃபார்ம்ட் வித் 3 and 5 குரூப் எலிமெண்ட்ஸ். ஸோ when they are 1:1 ரேஷியோ ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஃபோர்த் குரூப்ல இருக்கிற நடுவில் இருக்கிற ஃபோர்த் குரூப்ல இருக்கிற எலிமெண்டல் செமிகண்டக்டர் ப்ராப்பர்ட்டி அதுக்கு வந்துருச்சு. அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்த உடனே இன்னொருத்தர் ரேடியோ யோசிச்சாங்க, ஏமா நம்ம 3-5 பதிலா ஏன் 2-6 போக கூடாதா? எப்படி காம்பவுண்ட்லயே இப்போ அடுத்தது 4க்கு 2 ஸ்டெப் பேக் பின்னாடி போனா செகண்ட் குரூப் வந்துடும், 2 ஸ்டெப் இப்படி போனா 6th குரூப் வரும். ஏன் 2-6 மெட்டல்ஸை எடுத்து கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் 1:1ல ப்ரிப்பேர் பண்ணினா அது ஃபோர்த் குரூப் எலிமெண்ட் மாதிரி செமிகண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுமானா எஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுல முக்கியமானது சிடி செகண்ட் குரூப். அப்புறம் இதுல வந்து சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம், இது 3 எடுத்துக்கலாம். இதுல எப்படி பாஸ்பர், ஆன்டிமனி, ஆர்சனிக் எடுத்துட்டா மாதிரி இதுல 6th குரூப் இது எல்லாமே சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம். செகண்ட் குரூப்ல ஜெடன், ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி. These are all taken as very good metals of belonging to second group. So 2-6 எப்படி 3-5 compound semiconductor form பண்ண மாதிரி 2-6 compound semiconductor form பண்ணாலும் they behaved in the similar fashion to this elemental fourth group elements called the semiconductors known as the other names silicon and germanium. So இப்போ என்னாச்சு, cadmium sulfide, cadmium selenide, cadmium telluride, zinc sulfide, zinc selenide, mercuric sulfide, mercuric selenide, telluride, all these 6. இது முடிஞ்ச உடனே திருப்பியும் several varieties of compound semiconductors. ஏன் 2 போறாது, 3 வச்சு பண்ணலாமா, 4 வச்சு பண்ணலாமாங்கிறது அப்போ பெரிய ஒரு ஐடியா ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த கண்டக்டிவிட்டி மட்டும் இல்லை. இப்போ அனதர் நம்ம வந்து கண்டக்டிவிட்டியை வச்சுட்டு நம்ம செமிகண்டக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். செமிகண்டக்டர் டெஃபினேஷன்ல கண்டக்டிவிட்டி மட்டுமே வச்சு டிஃபைன் பண்ணக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். வாட் இஸ் அ செமிகண்டக்டர்னு கேட்டா நீங்க ஒரே லைன்ல ஆன்சர் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது.
ஃபர்ஸ்ட் லைனோட ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கணும்? இட் ஹாஸ் a conductivity or resistivity with a value in between the conductors and insulator values னு சொல்லணும். முதல் ஸ்டெப் தான். அதோட நிறுத்த கூடாது. நான் அடுத்த கான்செப்ட் போறேன். அதுக்கு முன்னாடி இந்த செமிகண்டக்டர்னு சொல்லும் பொழுது எலிமெண்டல் செமிகண்டக்டர் மட்டும் இல்ல, இதுவும் நிறைய இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான். காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ்ல 3, 5, 2, 6 and many other such 3 எலிமெண்ட் இருக்கிற செமிகண்டக்டர்ஸ்லாம் இதையே கூட கம்பைன் பண்ணி கூட பண்ணுவாங்க. சாலிட் சொல்யூஷன் பேரு. இண்டியம் கேலியம் ஆர்சனைடு அதுவும் பண்ணலாம். ஸோ இண்டியம் கேலியம் ஆர்சனைடு வச்சு பண்ணுறதுக்கு, அதாவது இதுலயே குரூப் பண்ணுவாங்க. இது இல்லாம உங்களுக்கு அதர் காப்பர், முக்கியமானது வந்து இது 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 ஒரு முக்கியமான காம்பவுண்ட் செமிகண்டக்டர். 3 எலிமெண்ட்ஸ் வருது பாருங்க. காப்பர் 1, இது ஆக்சுவலி காப்பர் வேலன்சி. காப்பருக்கு 2 வேலன்சி உண்டு இல்லையா? காப்பர் வேலன்சி 1 and வேலன்சி 2. இதுல காப்பரோட வேலன்சி 1, இண்டியமோட வேலன்சி வழக்கப்படி இருக்கிற 3, 2 செலினியம் சேரணும். இதுல எல்லாத்தையும் 1:1 இல்ல, இது 1:1:2 is the ratio of production of crystals பண்ணும்போது இது. So this is a very famous copper indium sulfide, copper indium selenide, copper indium telluride. They are all 3 elements இருக்கிற compound semiconductors are very very famous. Once again சிலிக்கான் எப்படி நம்ம மெயினா போட்டோவோல்டாயிக் அதெல்லாம் படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சோலார் செல்லாம். அது மாதிரி இதுக்கெல்லாமே சோலார் செல் முக்கியமான காம்பவுண்ட். இது சோலார் செல் ப்ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம், போட்டோவோல்டாயிக் செல்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம். ஸோ தி செமிகண்டக்டர்னு சொல்லும் பொழுது நம்ம சிலிக்கன் ஜெர்மானியம் மட்டுமே தெரிஞ்சுக்க கூடாது. காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸும் இந்த மாதிரிலாம் இருக்கு. முதல் ஐடியா என்னது? 4th குரூப்பா இருக்கா, அப்ப 3 and 5 எலிமெண்ட்ஸ் வச்சு கம்பைன் பண்ணா 4th நடுவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வருமானா வந்தது. அடுத்தது 2nd and 6th அதே போல இருக்குமானா எஸ் வந்தது. ஸோ நாட் ஓன்லி கண்டக்டிவிட்டி ஐடியா, இன்னொரு ஐடியா 2 பத்தி பேசணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அதை பத்தி சொல்லித்தரேன். இப்போ இந்த கண்ட்ரோல் அப்படிங்கறத பத்தி சொல்லும் பொழுதுதான் இந்த இம்பியூரிட்டி பத்தி சொன்னேன். இப்போ நான் வந்து இம்பியூரிட்டி ஐடியாவை சொல்ல போறதுல வேற ஒரு ஐடியா சொல்றேன். தட் இஸ் கால்ட், வாட் இஸ் கால்ட் எனர்ஜி கேப் அப்படிங்கறத ஒரு ஐடியா வச்சுட்டு we can distinguish metals, insulators and semiconductors. What is meant by energy gap? அல்லது the forbidden energy levels அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இது என்னது? forbidden energy levels அல்லது energy gapனா என்ன அப்படின்னு தெரியணும்னா the classification of solids பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கிளாசிபிகேஷன்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, 3 இருக்குன்னு. மெட்டல்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ்னு 3 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இது 3 எப்படி எதை பேசிஸ் பண்ணி பிரிக்கலாம்? கண்டக்டிவிட்டி மட்டும் தான் பிரிக்க முடியுமானா இல்ல. தட் இஸ் நாட் ப்ராப்பர், தட் இஸ் நாட் கம்ப்ளீட், தட் இஸ் நாட் ஃபுல்லி கரெக்ட். ஸோ அப்ப என்ன பண்ணினாங்க, சாலிட்ஸ் உடைய ஐடியாவை கிளாசிபிகேஷனை பேஸ் பண்ணி பிரிக்க ட்ரை பண்ணும்பொழுது there were several theories proposed. முதல்ல சாலிடை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம், மெட்டலை முதல்ல எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் கண்டக்டிவிட்டியை வச்சுட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது சாலிடையே டிஸ்கிரைப் பண்ற தியரி பேரு பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ்னு அல்டிமேட்டா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஐடியா, ஒரு தியரி, ஒரு கன்ஜெக்சர் அல்லது ஒரு மாடல் ஃபார் த சாலிட்ஸ். சாலிடு வந்து முதல்ல ஃபார்ம் ஆகும் பொழுது ஆட்டம்ஸ் எல்லாம் க்ளோஸா வந்து அந்த லாட்டிஸ்ல கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல ஃபார்ம் ஆகும்பொழுது அந்த லாட்டிஸ் டிஸ்டன்ஸ்ல அது ஃபார்ம் ஆகி இருக்கிற அந்த சாலிடுங்கிற ஒரு ஐடியாவை அவருடைய கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியை பத்தி படிக்கிறதுக்கு இந்த பேண்ட் தியரி மாடல் எடுத்து பண்றாங்க. இந்த பேண்ட் தியரி வச்சுட்டு தான் இந்த கிளாசிபிகேஷன் மெட்டல், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர் பண்ணும்பொழுது தான் எனர்ஜி கேப் அல்லது ஃபர்பிடன் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு வருது. ஸோ முதல்ல அப்ப இந்த பேண்ட் தியரினா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பிரீஃபா நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். பேண்ட் தியரிக்கு ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இந்த பேண்ட் தியரினா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒன்லி இன்ட்ரோடக்ஷன். பேண்ட் தியரின்னு சொல்லும் பொழுது பேண்டுங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கன்சிடர் a single atom. It has got a nucleus and of course electrons come around, which is we have seen nuclear models எல்லாம் பார்த்தோம். சிம்பிளஸ்ட் மாடல் போர் ஆட்டம் மாடலே அசியூம் பண்ணிக்கலாம். அது தப்பு அப்படிங்கிறது வந்து மற்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து இது ஆட்டமிக் இந்த லெவல்ஸ்க்கு எல்லாம் பத்தி பெரிய ஒரு தப்பு இல்லது. அதனால we will consider the போர் ஆட்டம் மாடல் ஐடியா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்க முடியும் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். செகண்ட் ஆர்பிட்ல 2 2s2
2p6 அப்படின்னு டோட்டலா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் டோட்டலா. அந்த 8 எலக்ட்ரான்ஸ் எப்படி பிரிஞ்சிருக்கும்? 2s2 இது கெமிஸ்ட்ரியிலையும் படிச்சிருப்பீங்க இல்லையா? தி பில்டிங் அப் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள் அப்படின்னு வரும்பொழுது இதை பத்தி படிச்சிருப்போம் இல்லையா? தி எலக்ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன் இன் an atom பத்தி படிக்கும்போது வரும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் சிங்கிள் ஆட்டம் இருக்கு. அந்த சிங்கிள் ஆட்டம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு லெவலும் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். லெவல்னு நம்ம போடும்போது சிம்பிள் லெவல் எனர்ஜி லெவல் டயக்ராம்னு போடும்போது இது 1s அப்படின்னு எழுதிக்கலாம், இது 2sன்னு எழுதிக்கலாம், இது 2pன்னு எழுதிக்கலாம். எனர்ஜி லெவல்ஸ் இதுல 2 எலக்ட்ரான் இருக்க முடியும். போலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னால 2வது எலக்ட்ரானுக்கு மேல இருக்க முடியாது. ஒன்ஸ் அகைன் செகண்ட் ஆர்பிட்ல எஸ்ன்னு 2 எலக்ட்ரானும் பில 6 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் வழியா தான் வருது எல்லாமே. அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது பாருங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருந்து தான் இந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் வருது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் வழியா தான் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு சப் ஆர்பிட்டல்லையும் போட முடியுங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இங்க 2 எலக்ட்ரான் இருக்கும், இங்க 2 தான் இருக்கும், இங்க 6 எலக்ட்ரான் இருக்கலாம், 6 வரைக்கும் போலாம், அதான் அர்த்தம், 6 வரைக்கும் போலான்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி அரேஞ்ச்மெண்ட் இஸ் மேட். ஸோ திஸ் இஸ் ஃபார் அ சிங்கிள் ஆட்டம். Suppose I have one atom here and another atom here trying to form a bonding. அப்போ ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு டயட்டாமிக் மாலிக்யூல்னு அசியூம் பண்ணிக்கலாம். டயட்டாமிக்னா there are only 2 atoms forming a molecule bondன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி கிட்ட 2 வரும்பொழுது என்ன ஆகுது? இது 2 கிட்ட பாண்ட் ஃபார்ம் ஆகும்பொழுது the electrons காமன் ஆயிடுது. some electrons become common. காமன் என்ன அர்த்தம்? இந்த எலக்ட்ரானுக்கும் you cannot distinguish one electron from another electron. so காமன் வரும்பொழுது இது இந்த எனர்ஜி லெவல்லையும் போகலாம், அது அந்த எனர்ஜி லெவல்லையும் போகலாம். அப்படிங்கிறத பிக்சரை நம்ம இது சிங்கிள் ஆட்டத்தில் நம்ம பண்ணும்பொழுது வரக்கூடியதுக்கும் டபுள் ஆட்டத்தில் பண்ணும்போது வரக்கூடிய என்ன ஆகுதுன்னா இது குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஒன்ஸ் அகைன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வழியா there is a theory called perturbation theoryன்னு பேரு. இப்போ அதை பத்தி நம்ம ஒரி பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் பேர் சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான். இந்த பர்டர்பேஷன் தியரி பிரகாரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன ஆகுது? இந்த 1s லெவலே என்ன ஆகுது? 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. ஸோ 2 எலக்ட்ரானும் ஷேர் பண்ணிக்க முடியும்னு. ஒன்ஸ் அகைன் 2sம் 2ஆ ஸ்பிளிட் ஆகுது, 2pயும் 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. ஸோ ஈச் லெவல் இஸ் ஸ்பிளிட் இன்டு 2. Then you come, this is for 2 atoms form a bonding between the 2, right? Between them. இப்போ 3ன்னு வரும்போது என்ன ஆகுது? 3ஆ ஸ்பிளிட் ஆகுது. இந்த மாதிரி இதை குவாலிட்டேட்டிவா நான் இதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். குவான்டிடேட்டிவா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்ம ஃபுல் ஃபார்ம்ல மேத்தமேட்டிக்ஸ் போட்டு தியரி போட்டு டெரைவ் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி நான் குவாலிட்டேட்டிவா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சிங்கிள் ஆட்டமா இருந்தா ஒவ்வொரு லெவல்ல சிங்கிளா இருக்கிறது. இப்போ என்ன ஆச்சு? when the 2 atoms come together and form a molecule, the each energy level is split into 2. therefore ஒரு சாலிட்னு எடுத்துட்டோம்னா இட்ஸ் a 3-dimensional object இல்லையா? அப்போ இந்த ஒரு ஆட்டம் is bonding with another atom. This is along x-axis இருக்கும். Bonding with another atom here, this is y-axis இருக்கும். Bonding with another atom here, z-axisலயும் இருக்கும். So 3-dimensional புரியுறது நான் சொல்றது இங்க வரைஞ்சது is a 3-dimensional pictureன்றது கெஸ் பண்ண முடியறதா? இது x-axis எடுத்துக்கலாம், இது y-axis எடுத்துக்கலாம், இது z-axis எடுத்துட்டா அப்போ single atom is connected to immediately surrounding minimum of ஒரு நிறைய இருக்கும், மினிமம் ஆஃப் எவ்வளவு? 1 2 3 4 5 6ன்னு ஆகுது. அப்படி then this atom is surrounded by this. so இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இது மேல இருக்கும். இதுக்கு ஃபர்தரா இந்த பக்கம் இருக்கிற ஆட்டம், இந்த பக்கம் இருக்கிற ஆட்டம், இந்த பக்கம் இருக்கிற ஆட்டம், இந்த பக்கம். so all atoms will have the influence on this. நம்ம கன்சர்ன் பண்ணினோம் இந்த பர்టిక్యులர் ஆட்டம்னு வெச்சுக்கோங்க. அப்போ when the solid contains n atoms, nங்கிறது ஒரு லார்ஜ் நம்பர், nங்கிறது பாருங்க n atoms இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? n ஆட்டம் இருக்கிற சாலிடுக்கு பாண்டிங் ஃபார்ம் பண்ணி முடிச்ச உடனே, சாலிட்னாலே பாண்டிங் ஃபார்ம் பண்ணி முடிச்ச உடனே அப்ப என்ன ஆகணும்? ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் n ஸ்பிளிட் ஆகணும். nங்கிறது வெரி லார்ஜ் நம்பர். எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா na அமௌண்ட்ல இருக்கும். naங்கிறது என்ன? நம்ம திரும்ப கெமிஸ்ட்ரியும் யூஸ் பண்ணிருப்போம், பிசிக்ஸ்லயும் யூஸ் பண்றோம். அவோகாட்ரோ நம்பர் 10^23. ஸோ ஒரு சாலிட்னு ஒரு சின்ன பீஸ், இப்போ இந்த சாக் பீஸ்ல ஒரு சின்ன பீஸ் எடுக்கிறேன், அந்த பீஸ்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும்னா 10^20 ஆட்டம்ஸ், 23 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ என்னங்கிறதப்போ வெரி லார்ஜ் நம்பர். ஸோ
every energy level is split into n levels. அப்போ என்னங்கிறது எவ்வளவு கிட்ட க்ளோஸா இருக்கும் இல்லையா? க்ளோஸா இருந்தா அது என்ன பண்ணிடலாம், நம்ம க்ளோஸ் லெவல் எப்படி நம்ம டிரா பண்ண முடியும்? ஒரு பேண்டா தான் வரைய முடியும். ஸோ அடுத்த பேண்ட் இது. இப்போ இன்னொன்று கவனிக்கணும், இந்த பேண்டுக்கு இந்த பேண்டுக்கும் அகலம் வித்தியாசப்படும், சேமா இருக்காது. ஏன்னா 2s உடைய ஸ்பிளிட்டிங்கிறது அதே எண் இருந்தாலும் என் லெவல் இருக்கும், பட் இது டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, மாறிண்டே வரும். ஸோ இது டிஸ்டன்ஸ் மாறிண்டே வரும், பிரெட்டும் மாறும். நான் இது வந்து சும்மா சொன்னது என்னங்கிறது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். பிரெட்டும் மாறும், டிஸ்டன்ஸும் மாறிண்டே வரும். இன்ஃபேக்ட் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 3s 3p அப்படின்னு போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பியூர் நல்ல குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது இந்த பர்டர்பேஷன்ங்கிற ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணி கிரானிக் பென்னி மாடல் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து தெரிஞ்சுக்கிறோம், சிங்கிள் ஆட்டம் எனர்ஜி லெவல்ஸ் ஆல் ஆர் ஸ்பிளிட் இன்டு n levels, n being a very large number, and the number is going to be the levels are going to be very closely packed together. So this will be like a band of energy levels. அதுதான் the band theory of solids உடைய ஐடியா இன்ட்ரோடக்ஷன். ஸோ தி சாலிட்னு வரும்பொழுது என்ன ஆகுது, நம்ம தி எனர்ஜி லெவல் இன் எ சாலிட் ஃபார் அன் ஆட்டம், இது நம்ம எழுதுறது n ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு ஆட்டத்தோட எனர்ஜி லெவல் தான். அது புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ பேண்டா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பேண்டு அகலமும் மாறும், டிஸ்டன்ஸும் மாறும். ஸோ திஸ் இஸ் 1s, இது 2s, இது 2p இப்படின்னு ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் பேண்டு ஃபார்ம் ஆகிடுமே தவிர சிங்கிள் எனர்ஜி லெவலா இருக்காது. சரி, இதனால என்ன அர்த்தம்? அப்ப the electrons are all distributed over the bands. அதான் பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ். சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த பேண்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிருக்கா, பார்ஷியலி ஃபில் ஆயிருக்கா, கம்ப்ளீட்லி எம்டியா இருக்கா? இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நான் சொல்றது புரியுறதா? ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கலாம். சோடியம் இஸ் அகைன் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் மெட்டல்ல வரும். சோடியத்துடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 11 இல்லையா? சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. அப்ப இந்த 11 எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கணும்? 1s2, 2s2, 2p6, எவ்வளவு போச்சு? 10 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சது இல்லையா? அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்க போறது? 3s1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது வரைக்கும் ஃபில்டு, இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ சோடியத்துக்கு ஸோ 2pக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்? 2pக்கு அப்புறம் ஐ ஷுட் ட்ரா 3s. ஸோ 3s இதை அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இதுல 2 எலக்ட்ரான்ஸ், இதுல 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ 1s, 2s, 2p ஆர் ஆல் கம்ப்ளீட்லி ஃபில்டு. கம்ப்ளீட்லி ஃபில்டு என்ன? sல 2 எலக்ட்ரான் இருக்குமா? இருக்கு. pல 6 எலக்ட்ரான் இருக்கு. அதான் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ப்ளீட்லி ஃபில்டு எனர்ஜி bands. What about this? Only 1 electron is there. எத்தனை இருக்கலாம்? 2 இருக்கலாம். அப்போ இது வந்து என்னது? half filled, half empty. So இது ரைட். இதே நீங்க அந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற, இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் பத்தி பேசிட்டு இருக்கேன். லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற லாஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இனர்ட் கேஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும்ல. 1s2 எதுக்கு இருக்கும்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரெடான் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும். கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்தா எல்லா பேண்டுமே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. கம்ப்ளீட்லி ஃபில்டுனா எவ்வளவு ஒரு சப்பாரிபேட்டர்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கணுமோ அவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அது அந்த எக்ஸ்ட்ரீம். ஸோ உங்களுடைய பீரியாடிக் டேபிள்ல இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பை பத்தி சொன்னேன், லாஸ்ட் குரூப்பை பத்தி சொன்னேன். இன்டர்மீடியேட் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி பார்ஷியல் கொஞ்சம் ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் ஃபுல்லி கம்ப்ளீட்டடாகவும், சிலதெல்லாம் வந்து பார்ஷியலி ஃபில்டா இருக்கும், ஹாஃப் ஃபில்டா இருக்கலாம். எப்படி வேணா டிஃபரெண்ட் இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். 2ல இருந்து அந்த லாஸ்ட் அது 8 இல்லையா? அது 8th குரூப் அது. ஸோ 2ல இருந்து 7 வரைக்கும் எப்படி வேணா மாறி இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போற பேண்ட் தியரியோட ஐடியா வச்சுட்டு கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். சாலிட்ஸ் சொல்லும் பொழுது நம்ம எப்படியுமே இந்த கேசஸ், இனர்ட் கேசஸ் எடுத்துக்க போறது இல்லை. ஏன்னா தேர் ஆல் gaseous ஸ்டேட்ல இருக்கு. பட் when they become solid at low temperatures, they will be insulators. ஏன் they are insulators? Because fully completely filled இருந்ததுன்னா கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்காது அப்படின்னு இந்த பேண்ட் தியரியில நம்ம ஃபர்தரா கரானிக் பென்னி மாடல் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்ளை பண்ணி சொன்னேன் இல்லையா? அதுல வரும். ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டு லெவல்ஸ் will not contribute for conduction of electricity. சரி, அப்போ
கம்ப்ளீட்லி ஃபில்டு. கம்ப்ளீட்லி எம்டியா இருந்தால் எலக்ட்ரானே இல்லையா, அப்போ அது கம்ப்ளீட்லி எம்டியா இருக்கிற லெவலும் பேண்டும் கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ எம்டியா இருக்கிறதும் கான்ட்ரிபியூட் பண்ணாது, கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்தாலும் கான்ட்ரிபியூட் பண்ணாது. அப்போ கண்டக்ஷனுக்கு எதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா பார்ஷியலி ஃபில்ட் ஆர் பார்ஷியலி எம்டி, இப்படி இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப மெட்டல்ஸ் அண்ட் செமி மெட்டல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம்? மெட்டல்ஸ் முதல்ல இந்த பெரிலியம், பெரிலியம் இஸ் a செமி மெட்டல், பிஸ்மத் இஸ் அகைன் a செமி மெட்டல். இந்த மாதிரி சிலதெல்லாம் மெட்டல்ஸ், சிலதான் செமி மெட்டல்ஸ். அவங்களாம் என்ன இருக்காங்க? பார்ஷியலி ஃபில்டா இருக்கும். இன்னொன்று மெட்டல்ஸ் இன்னொன்று என்னன்னா, இந்த பேண்டும் ஒரு பர்டிகுலர் பேண்ட் ஃபில்ட் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த பேண்ட் என்ன ஆகுது, ஓவர்லேப் ஆகும். சிலப்போ இதை பாருங்க, இது அடுத்த பேண்டை நான் வரைகிறேன். அடுத்த பேண்டை வரையும் பொழுது அடுத்த பேண்ட் இதோ இந்த லெவல் வரைக்கும் ஓவர்லேப் ஆகும். இப்படி ஓவர்லேப் ஆனாலும் அப்ப என்னாச்சு, இது ஃபில்டா இருக்கு, இது ஓவர்லேப் ஆனதால என்னாச்சு, இங்க இருக்கிற எலக்ட்ரான்லாம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் இந்த லெவலுக்கு. அப்போ இது பார்ஷியலி ஃபில்ட் ஆயிடும், இதுவும் பார்ஷியலி ஃபில்ட் ஆயிடும், அப்போ கண்டக்ட் பண்ணும். ஸோ மெட்டல்ஸ் அண்ட் செமி மெட்டல்ஸ் பிலாங் டு திஸ் குரூப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பேண்ட்ஸ். எப்படி ஓவர்லேப்பிங் ஆர் பார்ஷியலி ஃபில்டு. சோடியம்லாம் இருந்தது இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகாது, பார்ஷியலி ஃபில்டு, அப்பவும் கண்டக்ட் பண்ணும். பார்ஷியலி எம்டி, பார்ஷியலி ஃபில்டு. இங்க என்னாச்சு, ஓவர்லேப் ஆனா என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த 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 பேண்ட்ல இருக்கிற இங்க எலக்ட்ரான்ஸ் லோயர்ல இருந்து ஃபில்அப் பண்ணி வருவோம், இங்க இருக்கிறதுலாம் அதே எனர்ஜி இருக்கிறதால இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்ப இங்க பார்ஷியலி எம்டி, பார்ஷியலி ஃபில்டு, இங்கேயும் பார்ஷியலி ஃபில்ட், பார்ஷியலி எம்டி. அப்ப ரெண்டு பேண்டுமே கண்டக்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகிற மெட்டல்ஸும் இருக்கு, ஓவர்லேப் ஆகாம பார்ஷியலி எம்டி, பார்ஷியலி ஃபில்டு இருக்கு. தேர் ஆல்சோ கோயிங் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல், அதாவது மெட்டல்ஸ் பிஹேவியர் கண்டக்டர்ஸ்ல இருக்கும். அப்போ இன்சுலேட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் சொன்னோமே, எப்போ கண்டக்ட் பண்ணாது சொன்னோம், ஒரு பேண்ட் இது ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஃபில்டு, ஓகே, ஃபுல்லி ஃபில்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்த பேண்ட் இங்க வருது இல்லையா, இது கம்ப்ளீட்லி எம்டி. இப்படி இருந்ததுன்னா மட்டும் இல்ல, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் என்னது, இந்த நடுவில் இருக்கிறதுலாம் அதான் ஃபர்பிடன் எனர்ஜி லெவல்ஸ்னு பேர். அதுக்கு தான் இந்த கேப் வருது இல்லையா, அதுதான் இந்த எனர்ஜி கேப்னு சொல்றது. அதுதான். ஸோ இது ஃபர்பிடன் என்ன, எலக்ட்ரான் எனர்ஜி லெவல்ஸ் இதுக்குள்ள எங்க வேணா இருக்கலாம். அடுத்தது இங்கதான், அடுத்தது இங்கதான் அலௌடு, அடுத்தது இங்கதான் அலௌடு. அப்ப நடுவில் இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் ஃபர்பிடன். ஃபர்பிடன்னா நாட் அலௌடு, ஃபர்பிடன் மீனிங் நாட் அலௌடு. அதான் இந்த எனர்ஜி கேப், பேண்டுக்கு கேப் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ எனர்ஜி கேப் எதை சொல்ல போறோம்னா, டாப் மோஸ்ட் ஒரு பேண்டு ஃபில் பண்ணிருக்கும் இல்லையா, அதுக்கு மேல இருக்கிற பேண்ட் எம்டியா இருக்கும்ல. அப்போ இந்த கடைசியா இருக்கிற ஃபில்டு ஆர் பார்ஷியலி ஃபில்டுக்கும் ஃபில்ட் ஆர் பார்ஷியலி ஃபில்டு பேண்டுக்கும் அதுக்கு மேல இருக்கிறது எம்டியா தானே இருக்கும், அதுக்கும் உள்ள இந்த டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லுவோம், எனர்ஜி கேப், இஜி அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இது இந்த கடைசி எலக்ட்ரான்ஸ் அந்த ஆட்டத்துக்கு இருக்குன்னா, அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன பேர் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ஆட்டத்துக்கு கெமிஸ்ட்ரி படிப்பீங்களே, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு பேர் இல்லையா. அப்போ இதுக்கு பேரு வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு பேரு. தட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எங்க ஃபில்லப் ஆயிருக்கோ, பார்ஷியலாவோ அல்லது ஃபுல்லாவோ. ரைட். இது பாருங்க, பார்ஷியல் சோடியத்துக்கு பார்ஷியலா ஃபில்லப் ஆயிருக்கு. இது இந்த 3s1 எலக்ட்ரான் தான் என்னது, வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபார் சோடியம். அப்போ இந்த கடைசி பேண்ட் வேர் எலக்ட்ரான்ஸ் ஆர் அவைலபிள், வேர் விச் எலக்ட்ரான்ஸ் அவைலபிள், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் அவைலபிள். அதனால அதுக்கு பேர் வேலன்ஸ் பேண்ட். அதுல இருந்து மேல இருக்கிற எம்டி பேண்ட் இருக்கிறதுக்கு பேரு கண்டக்ஷன் பேண்ட்னு பேரு. ஏன் கண்டக்ஷன் பேண்ட்னா, இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து அங்க சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டோம்னா அது கண்டக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அதனால இது பேர் கண்டக்ஷன் பேண்ட்னு. சப்போஸ் இந்த கேப் இஸ் வெரி லார்ஜ், கிரேட்டர் தேன் 3 எலக்ட்ரான் வோல்ட். ஞாபகம் வச்சுக்கணும், எனர்ஜி இந்த இடத்துல எல்லாம் ஆட்டம் அண்ட் அட்டாமிக் பிசிக்ஸ்லயும் நியூக்ளியர் பிசிக்ஸ்லயும் எலக்ட்ரான் வோல்ட்ல தான் எனர்ஜியை சொல்லணும், ஜூல்ல சொல்லக்கூடாது. ஏன்னா ஜூல் இஸ் மச் லார்ஜர் எனர்ஜி, இங்க எல்லாம் ஸ்மாலர் எனர்ஜி பண்றதால ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது எவ்வளவு, 1.6 10⁻⁻⁻19 ஜூல். ஞாபகம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த எனர்ஜி கேப் வேலன்ஸ் பேண்டுக்கும் அதுக்கு மேல இருக்கிற எம்டியாவோ அல்லது இருக்கிற எம்டியா இருக்கிறது பேர் கண்டக்ஷன் பேண்ட் சொன்னோம். வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிற பேண்ட் பேர் வேலன்ஸ் பேண்ட், அதுக்கு மேல எம்டியா இருக்கிறது பேரு கண்டக்ஷன் பேண்ட் சொன்னோம். இந்த கேப் மோர் தேன் 3 EV இருந்ததுன்னா அதெல்லாம் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். இது ஓவர்லாப் ஆகுது அல்லது பார்ஷியலி எம்டியா இருக்கிறதுன்னு சொன்னோம், பார்ஷியலி ஃபில்ட் இருந்தா அதெல்லாம் மெட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஓவர்லாப் ஆகுதும் பார்ஷியலி ஃபில்ட் அல்லது பார்ஷியலி எம்டியும். சரி, அப்ப செமிகண்டக்டர் எதுல வருது, செமிகண்டக்டர் எதுல வருது,
Semiconductor in terms of band gap நம்ம define பண்ணனும்னா semiconductor is an insulator at 0 degree Kelvin. அப்ப 0 degree Kelvinல இந்த கேப் வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் கேப் இருக்கும். பட் வேலன்ஸ் பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அந்த கேப் இஸ் லெஸ் தேன் 3 எலக்ட்ரான் வோல்ட் கீழ இருக்கும். 3 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கீழ இருக்கும் செமிகண்டக்டருக்கு. மேல இருந்தா அது இன்சுலேட்டர். So the electron cannot be transferred here normally. So எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணாலும் போகாது. என்னென்ன வழியிலலாம் நம்ம இங்க இருக்கிற எலக்ட்ரானை கண்டக்ஷன் பேண்டுக்கு அனுப்பலாம்னா ஹீட் பண்ணி அனுப்பலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சு அனுப்பலாம். அப்படிலாம் கிரேட்டர் than 3 EV இருந்தா பண்ண முடியாது. லெஸ் தேன் 3 EV இருந்து பட் 0 கெல்வின்ல தெர்மல் எனர்ஜி இல்லாத போது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ல வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட் எம்டியா இருக்கும். ஸோ அட் 0 கெல்வின் செமிகண்டக்டர் இஸ் an insulator. At some moderate temperatures like room temperature கிட்ட வரும்பொழுது the gap is not much, therefore the thermal energy can supply energy to the electron to go to the conduction band. அப்ப என்ன ஆச்சுங்க, partially empty partially filled, இங்க partially filled partially empty, மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிக்கு வந்துருது பேண்ட். அப்போ செமிகண்டக்டர் ஸ்டார்ட்ஸ் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி. ஸோ செமிகண்டக்டருடைய ரெண்டாவது டெஃபினேஷன் எப்படி சொல்லணும், முதல் செட் ஆஃப் டெஃபினேஷன் முதல் லைன்ல சொன்னோம் கண்டக்டிவிட்டி இன் பிட்வீன் சொன்னோம், அது போராது. செமிகண்டக்டர் இஸ் an insulator at 0 Kelvin. At moderately, as the temperature rises, at moderate temperatures, you can find some valence band electrons going to the higher level, which are called conduction band, and therefore it is the band theory. As per the band theory, the arrangement of electrons at moderately high temperatures is similar to metals. They start conducting electricity. So இதுதான் ரெண்டாவது important, and the band gap is of the order of less than 3 EV. In fact, சிலிக்கானுக்கு பார்த்தா 1.1 EV, ஜெர்மானியத்துக்கு 0.7 EV, கேலியம் ஆர்சனைடுக்கு 1.4 EV, இண்டியம் ஆன்டிமனைட் ரொம்ப கம்மி இருக்குது இல்லையே 0.15 EV. ஸோ as low as 0.15 இருந்து மேக்சிமம் 2.5 இதெல்லாம் சொல்றதா இங்க 26 செமிகண்டக்டர்ஸ்ல 2.5 2.7 வரைக்கும், அதாவது மேக்ஸிமம் 3 வரைக்கும் போகலாம். எனிதிங் லெஸ் தேன் 3 தி செமிகண்டக்டர் இட் இஸ் கால்ட் செமிகண்டக்டர். ஓவர்லாப் ஆனாலும் பார்ஷியலி ஃபில்டாலோ பார்ஷியலி எம்டியா இருந்தாலும் அதெல்லாம் மெட்டல்ஸ். கேப் இருக்கும், பட் இந்த கேப் ஸ்மாலா இருந்து தெர்மல் எனர்ஜி அது சிம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணாலே அந்த பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் ஹையர் லெவலுக்கு கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான்ஸா மாறித்துனா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், மெட்டல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும், கண்டக்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ second important sentence about semiconductor definition is they are insulators at 0 Kelvin. At high temperature, as the temperature increases, since the band gap என்னது வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இல்லையா, டிஃபரன்ஸ். Band gap is less than 3 EV. Thermal excitation is sufficient to make them partially empty, partially filled, partially empty, partially satisfying the metal kind of situation, therefore starts conducting electricity. So இது வந்து அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போதும் பண்ணலாம், தெர்மல் எனர்ஜிலேருந்து பண்ணலாம். தெர்மல் எனர்ஜி சொல்றோம் இல்லையா, எவ்வளவு ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு தெர்மல் எனர்ஜி இருக்குன்னா 0.03 அப்ராக்சிமேட்லி EV இருக்கும். இதுவே போருமானதா இருக்கும் இங்கேருந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஏன்னா அது திருப்பி ஒன்ஸ் அகைன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது 0.03 EV அட் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிறது. இந்த 3 EVயை விட கம்மியா இருக்கிற இந்த எலக்ட்ரான் சுத்திக்கு அங்க போட்டுள்ள முடியும் கண்டக்ஷன்ல. They starts conducting. And also we can see in the next session that some impurities are added to semiconductor. The pure semiconductor பத்தி பேசுவோம். impure semiconductors எப்படி இருக்கும், அது எவ்வளவு ஈஸியா கண்டக்ட் பண்ணுங்கிறது நம்ம அடுத்ததுல பார்க்கலாம்.